வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் வீசிய தேர்தல் புயல் என்றே கூறலாம். தேர்தலின் அனல் பறக்கும் பிரச்சாரம், வாக்குப்பதிவு, இன்னும் சில தினங்களில் வாக்கு எண்ணிக்கை என தேர்தல் தொடர்பான விடயங்களால் இந்த ஈரான் அமெரிக்கா இடையான போரும் சரி, அதனுடைய விளைவுகளும் பெரிய அளவுக்கு கொஞ்ச நாள் பேசப்படாமலே இருந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது அதிரடியாக பல மாற்றங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டு வருகின்றன. எனவே என்ன மாற்றங்கள், அதன் விளைவுகள் எப்படி இந்தியாவை பாதிக்கும், என்ன நடக்கிறது உலக அரசியல் என்பது குறித்து பல்வேறு புதிய தகவல்களை, இதுவரை வெளிவராத பல புதிய தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேயர்களுக்கு பிரத்யேகமாக விளக்குவதற்காக வெளியுறவுத்துறை விவகாரங்கள், பாதுகாப்புத்துறை விவகாரங்களிலே நிபுணத்துவம் பெற்றவர், ஆய்வாளர் என பல்வேறு முகங்களை கொண்ட அனுபவம் வாய்ந்த திரு பாலாஜி சந்திரமோகன் நம்முடைய வந்திருக்கிறார். எனவே அவரை வரவேற்று நமது சந்தேகங்களுக்கு பதில்களை பெற்றிடுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், என்னோட முதல் கேள்வியே, முதலில் நம்ம நேயர்களுக்கு ஒரு பிரேக்கிங் செய்தியை ஒன்று கொடுப்போம். அதாவது மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், 3 முக்கியமான போர்க்கப்பல்கள், USS ஜெரால்ட் ஃபோர்ட், USS ஜார்ஜ் புஷ், USS ஆப்ரஹாம் லிங்கன், 3 கப்பல்கள், 3 ஆயுதம் தாங்கி விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கு நாடு பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்தது. செங்கடல் பகுதியிலே USS ஜெரால்ட் ஃபோர்டு நிறுத்தப்பட்டிருந்தது. அரேபிய கடல் பகுதியிலே 2 கப்பல்கள், ஆப்ரஹாம் லிங்கன், அதே போன்று ஜார்ஜ் புஷ், 2 கப்பல்கள். இதிலே தற்போது ஜெரால்ட் ஃபோர்டு கப்பலை, விமானம் தாங்கி கப்பலை உடனடியாக நாடு திரும்புமாறு அமெரிக்காவினுடைய சென்ட்காம், சென்ட்ரல் கமாண்ட் என்று அழைக்கப்பட்ட சென்ட்காம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது உடனடியாக நாடு திரும்பி, கிட்டத்தட்ட 4100 வீரர்கள், மாலுமிகள் அதில் இருக்கிறார்கள், இராணுவ கடற்படை வீரர்கள், அமெரிக்க கடற்படை வீரர்கள். அவர்களுடன் அந்த கப்பல் திரும்பி, கிட்டத்தட்ட அந்த கப்பல் மட்டும் 10 மாதங்களாக அந்த பகுதியிலே தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தது. போர்களுக்கான பல உதவிகளை எல்லாம் செய்து வந்த அந்த கப்பல் தற்போது நாடு திரும்புகிறது, அமெரிக்கா திரும்புகிறது. இது மிக முக்கியமான தகவல். வாஷிங்டன் போஸ்ட் இந்த செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியை தான் தற்போது உங்களுக்கு பிரேக்கிங் செய்தியாக கொடுத்திருக்கிறோம். இதனால் அங்கு போர் நிறுத்தம், தற்போது இருக்கின்ற அந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்ற பெயரில் இருக்கின்றது, ஏதோ ஒரு போர் நிறுத்தம் இருக்கிறது, அது நிரந்தரமாகுமா என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நேரடியாகவே பாலாஜியிடம் கேட்போம். ஏனால் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பக்கம் போர் நிறுத்தம் என்பார், மறுபக்கத்திலே போரினை தொடங்குவார், குண்டுகளை வீசுவார், விமானங்களை அனுப்புவார் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஒன்று சொல்வார், இன்னொன்று செய்வார். சொல்வது வேறு, செய்வது வேறு என்பதுதான் அவருடைய அதிரடியான ஒரு செயல்பாடு. எனவே அவர் என்ன செய்ய போகிறார், தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தரமாகுமா, பாலாஜியிடம் கேட்போம். பாலாஜி, இப்போ நான் சொன்ன போர்க்கப்பல் ஒன்று திரும்பி போகுது, அமெரிக்காவோட மிக முக்கியமான போர்க்கப்பல். ஆனால் ட்ரம்ப் சொன்னபடியே போர் நிறுத்தம் நிரந்தரமாகுமா, என்ன ஆகும் பாலாஜி? போர் நிறுத்தம்ங்கிறது நிரந்தரமாக இருக்கும் என்பதில், நிரந்தரமாக இருக்காது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் அமெரிக்காவின் நடவடிக்கை என்னவென்றால், ஈரானை பொறுத்தவரை அவங்க ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அமைச்சு இப்போ வித்ரா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸுங்கிறது அமெரிக்காவோட பவர் ப்ரொஜெக்ஷனுக்கு ஒரு மேஜர் ரீசன். அவங்களுடைய பேசிக் இஷ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஈரானில் இருக்கிற அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் தடுக்கப்பட வேண்டும் மற்றும் ஈரானில் இருக்கிற ஆயில் ரிசோர்ஸஸை அமெரிக்காவுக்கு சேர்ந்த நாடுகள் கைப்பற்ற வேண்டும் என்பது தான் இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனோட நோக்கமாக உள்ளது என்பதுதான் எல்லாருடைய பார்வை. இதுல எந்த சந்தேகமும் இருக்கும் இல்லை என்பது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போது ட்ரம்பின் நடவடிக்கை என்னவென்றால், ஈரானின் மீது தாக்குதல் திரும்பி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளதா என்பதை கேட்டால் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி பேச்சுவார்த்தைகளுக்கும் வாய்ப்பு உள்ளதா, பேச்சுவார்த்தைகளுக்கும் வாய்ப்பு உள்ளது. இது இரண்டுமே சென்று கொண்டிருக்கும். ஈரானில் ஒரு மேஜர் சேஞ்ச் ஆஃப் பவர், எப்படி அவர்களுடைய சுப்ரீம் லீடர் இருந்த பிறகு ஒரு சேஞ்ச் வந்ததோ அதே மாதிரி மேஜர் சேஞ்ச் ஆஃப் பவர் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ முஜ்தபா கமேனி, அவங்க ஈரான் உச்சத்தில் முஜ்தபா கமேனி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். ஆனால் இந்த IRGC என்று அழைக்கப்படுகின்ற இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் காப்ஸ், அவங்க தான் முக்தமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க போர் நிறுத்தம் இருக்கும், இருக்காது, ஆனால் நிரந்தரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறீங்க. அப்போனா அமெரிக்கா தற்போது தாக்குதல் நடத்தப் போகுதா? நடத்துறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. எப்படி சொல்கிறீங்க சார்? ஏன்னா அவங்க எதற்காக நடத்துறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது என்றால், பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்தால் அவங்க திரும்பி தாக்குதல் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு சுமூகமாக நடக்கும் என்பது தெரியவில்லை. முதலில் அவங்க பேச்சுவார்த்தை தேர்ந்தெடுத்த இடமே ஒரு பிரச்சனைக்குரிய இடம் பாகிஸ்தான்.
அந்த இடத்துல பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் வந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் வெற்றி அடையும் என்பது ஒரு இதுவானது. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்குமே முதல்ல பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை இருக்குது. பாகிஸ்தான் வந்து சைனாவுடைய நல்ல நண்பன், சைனா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு கவர்ட்டில். அப்படி இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானோட ரோலே வந்து ஒரு கேள்விக்குறியான ரோலே. அதை எப்படி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், அதுதான் கொஸ்டின். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பக்கத்தில் அமெரிக்கா போர் விமானம் தாங்கி கப்பலில் மிக முக்கிய கப்பலில் 3 கப்பல், அது ஒரு முக்கியமான கப்பல், அது செங்கடலில் அந்த கப்பல் மட்டும் தான் இருக்குது. அந்த கப்பலையும் இப்போ திரும்பி நாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அந்த கப்பலில் பிரச்சனைகள், டாய்லெட் போகிறது கூட கஷ்டமாக இருக்குது, அங்கே இருக்க 4100 பேருக்குலாம் ஒரு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. அதனால் போதான்னு தெரியல, ஆனால் வர சொல்லிட்டாங்க. இப்போ தாக்குதல் நடத்துவாங்கன்னா இப்போ விமானம் மூலம் தாக்குதல் இருக்குமா, இல்லை அந்த கடற்படை வீரர்கள் மெரைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மெரைன் கமாண்டோஸ் மூலமாக அதிரடிப்படையாக கொரில்லா வகை தாக்குதல் நடத்துவாங்களா? கொரில்லா வகை தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. யூசிங் த மெரைன்ஸ் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ அந்த வகையான தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதனால் நேர்களே, மிக முக்கியமான செய்தி, அமெரிக்கா கொரில்லா வகை தாக்குதல், அதாவது மறைமுகமாக தாக்குதல் மெரைன் கமாண்டோஸ்கள் மூலமாக ஓர்மூஸ் ஜலசந்தி மற்றும் முக்கியமான யுரேனியம் வைத்துள்ள பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தற்போது அமெரிக்க ஊடகங்களிலே தகவல்கள் தீயாக பரவி கொண்டிருக்கிறது. எனவே எந்த நேரத்திலும் மிகப்பெரிய தாக்குதல், அதாவது விமானங்கள் மூலமாக குண்டு வீசி தாக்குதல் இல்லாமல் நேரடியாக களமிறங்கி மெரைன் வெனிசுலா டைப் ஆஃப் ஆபரேஷன் என்பார்கள். வெனிசுலாவில் உள்ள அதிபரை எப்படி கைப்பற்றி சென்றார்களோ திடீர்னு ஒரு இரவு நேரத்தில் வந்து, அதே போன்று ஒரு அதிரடியாக தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திரு பாலாஜி அவர்களும் தற்போது, ஏன்னா பாதுகாப்பு துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர், வெளியுறவுத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருபவர், இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக பாலாஜி, உங்களிடம் கேட்கப் போவது, மிக முக்கியமான சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் இப்போ அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுதுன்ற மாதிரி ஒரு கருத்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் ரஷ்யா, இந்தியா, எல்லா பக்கமும் இந்தியா இருக்குது, இந்தியா விட்டுருவோம். ஐரோப்பிய நாடுகள் எப்பொழுதுமே நேச நாடாக இருந்து வந்தது அமெரிக்காவுக்கு. தற்போது அமெரிக்கா வந்து ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனுடைய சான்சலர், அதாவது ஜெர்மனுடைய அதிபருடன் சண்டை போடுறாரு, பிரான்ஸ் அதிபருடன் சண்டை போட்டுருக்காரு, பிரிட்டிஷோட பெரிய உறவு இல்லை, ஒவ்வொரு நாட்டோடய சண்டை போட்டே இருக்காரு. எனவே இதை பார்க்கும் பொழுது அமெரிக்கா உலக அரசியலில், ஏன்னா அமெரிக்காவுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ், கனடாலாம் அவ்வளோ ஒன்றுக்குள் ஒன்றா இருந்தாங்க, ஒரு இருடராக இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பிரச்சனை பெருசாகிட்டு போகிறது. அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகிறதா உங்கள் பார்வை? அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டாலும் அதற்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. ஏனென்றால் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராப்ளம், த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹோப் இஸ் அமெரிக்கா, லாஸ்ட் பெஸ்ட் ஹோப் இஸ் அமெரிக்கா. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் முதலில் 2ஆம் உலகப் போரிலும் சரி, 1ஆம் உலகம் போரிலும் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டது. ஆனால் உலக அளவில் நீங்கள் சொன்ன மாதிரி உலக அளவில் ராஜதந்திர சதுரங்கம் எப்படி இருக்கிறது என்றால் அமெரிக்காவுக்கு சாதகமாக உள்ளது. இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை அமெரிக்கா. இப்போ வந்து ஆசியாவில் இருக்கும் அனைத்து நாடுகளும் இந்தியாவை சேர்த்தும் சைனாவை எதிர்க்க வேண்டுமென்றால் அதற்கு அமெரிக்கா தேவை. அமெரிக்கா வந்து தனிமைப்படுத்தப்பட்டாலும் இந்த தேவைக்காக அமெரிக்காவை எல்லோரும் நோக்குகிறார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அமெரிக்காவின் நலன் எது என்பதை பார்த்தால் எல்லா நாடுகளோடும் அவர்கள் நல்ல நட்புறவை வைத்துக் கொண்டால் அது அமெரிக்காவுக்கு நல்லது. இதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று. அதை வந்து சில அதிபர்கள் புரிந்து கொண்டார்கள், சில அதிபர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதனால் இழப்பு யாருக்கு என்றால் அமெரிக்காவுக்கு தான். அமெரிக்கா பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தது, அதை சைனா தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக அரசியலில் இப்போ இருக்கும் சதுரங்கம். இந்த சதுரங்கத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். எடுத்தேன் கவுத்தேன் என்று காரியங்களில் ஈடுபடுவது அது அந்த நாட்டிற்கு லாபகரமாக இல்லை. இப்போ ஈரானின் மீது எடுத்த நடவடிக்கையினால் அமெரிக்காவுக்கு சைனாவினுடைய எக்ஸ்பான்ஷனில் மிச்ச இண்டோ பசிபிக் போன்ற நாடுகளை சைனாவுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு மிச்ச நாடுகள் கை கொடுப்பதற்கு மிகவும் தயங்குகிறார்கள். ஏன்னா இதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் எடுத்தேன் கவுத்தேன் இந்த காரியத்தை செய்வது என்பது தவறானது. ஈரானின் பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு எப்போதுமே உள்ளது. ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தது, கிளின்டன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தது, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே இருந்தது. ஆனால் அவர்கள் ஏன் காய்களை நடத்தவில்லை என்றால் அவர்கள் வேறு சில இடங்களில் பிரச்சனைகள் இருந்தது, அதனால் காய்களை நடத்தவில்லை. இல்லை, இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸில் வந்து கட்டாயமாக ட்ரம்ப்போட கட்சி தோற்று போயிடுன்ற அளவுக்கு அவங்க கட்சிக்காரங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க. ரிப்பப்ளிக் டெமோக்ராட்டிக் 2 கட்சிக்காரங்களுமே ட்ரம்ப் தோக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு எதிராக போராட்டம் நடக்குது, ஆதரவு இருக்குது, ட்ரம்ப்புக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆதரவு இருக்குது. ஆனால் எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே போகிறது வந்து
ட்ரம்ப்புக்கு வந்து அவர் 4 வருஷம் கம்ப்ளீட் கூட பண்ண மாட்டார்னு சொல்கிற அளவுக்குலாம் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஜேடி வேன்ஸை கொண்டு வர போகிறாங்க, அவரை அதிபராக்க போகிறாங்க, இவரை வந்து இம்பீச் பண்ணி தூக்க போகிறாங்க, பதவி நீக்கம் செய்ய போகிறாங்கன்றலாம் தகவல் பரவுது. உங்கள் பார்வையில் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் உள்ளது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிட் டேர்ம் போலில் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி தோற்றதுனால், இல்லை ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் அதிகமாக வாக்குகள் இருந்தால் கூட ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட ஆளுங்க ஜேடி ஸ்பெனஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இவருடைய நடவடிக்கையினால் அமெரிக்காவுக்கு பல ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. அதை சரி செய்வதற்கு மிகவும் நாட்களாகும், வருடங்கள் ஆகும். இதை அவர் புரிந்து கொள்ளாமல் எடுத்தேன் கவுத்தேன் என்ற காரியத்தில் ஈடுபட்டது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் ஈரானின் மீது தாக்குதல் நடத்தினது என்ன காரணம்? மேஜர் ரீசன் என்ன ஈரானின் மீது தாக்குதல் நடத்துது? அது மிடில் ஈஸ்ட் பிரச்சனை மட்டும் இல்லை, ஒரு சென்ட்ரல் ஏஷியா பிரச்சனையும் கூட. அந்த சென்ட்ரல் ஏஷியா பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஆஃப் யூரேஷியாவிலும் அந்த பிரச்சனை உள்ளது. அதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் அவர் செய்த காரியத்தின் பின்விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பது அவருக்கு தெரியவில்லை. அதே போல் வெனிசுலாவின் மீது தாக்குதல் நடத்தினாக்கா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் அவருக்கு அமெரிக்காவுக்கு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இப்போ உக்ரைன் ரஷ்யா வாரில் பார்த்தீங்கன்னா அவர் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதற்காக அவருக்கு பயன்படுது. ஏன் நமது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மீது பார்த்தீங்கன்னாக்கா போன வருடம் அவருக்கு ஏற்படுத்தின சில அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்னால இந்தியாவுக்கும் இதற்கு விரோதியாக ஏற்படுது. அதாவது இந்தியாவுக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுத்துருக்காரு, மன அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மன அழுத்தம் இருக்கும்போது ஃப்ரீ மெனுவரிங் இல்லைனாக்கா அதனால நட்புறவு குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. இப்போ இந்தியாவின் மீது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா FTA வந்து சைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து ஏன் வந்து அமெரிக்காவால் பயன்படுத்த முடியல? ஏனென்றால் இப்போ குவாடுன்னு வந்து அந்த குவாடு ஏன் இதுவாக இருந்தது? இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அமெரிக்கா வந்து ஈரானின் மீது எடுத்த தாக்குதல் தான். அந்த தாக்குதல் நடத்துறதுக்கான காரணம் என்ன? அதுக்கான ரீசன் என்ன? அப்போ யுரேனியன் என்ரிச்மெண்ட்டும் தான் வந்து இஷ்யூவா, இல்லை வந்து ஆயில் இஷ்யூவா? அதை அவர்கள் சரியாக செயல்படுத்த விடாது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உலக அரங்கில் வந்து பார்க்கும் நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுடன் இருக்கும் நேச உறவு கொண்டு வருவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். அந்த இடத்தை யார் பார்த்து கொள்கிறார்கள்னா சைனா பார்த்து கொள்கிறார். இதுதான் நடக்க போகிறது இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, இப்போ யூரோப்பை பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து உலகத்தின் சென்டர். யூரோப் வந்து யூரோப்பியன் பாலிடிக்ஸ் வந்து உலகத்தின் சென்டர். இப்போ யூரோப்பியன் பாலிடிக்ஸில் வந்து அமெரிக்கா வந்து நேட்டோ ட்ரூப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து வித்ரா பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அமெரிக்காவோட இதனால அனைத்து நாடுகளும் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவுக்கு ஏன் வந்து யுக்ரைன் வாரில் அவங்க செயல்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பல சிக்கல் இருக்குது. சர்வதேச அரசியல் சிக்கல் மட்டும் இல்லை, உள்ளூர் அரசியலில் அவருக்கு சிக்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். ஏன்னா இப்போ நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஈரான் அமெரிக்கா போர், மனிதநேயம், உயிர்கள் பலியாகுது, பின்ன சொத்துக்கள் நாசமாகுது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்தேன்ற பதற்றம் எல்லா நாட்டிலும் இருக்குது. குறிப்பாக இந்தியாவிலே பெருமளவுக்கு இருக்குது. ஏன்னா என்ன நடக்கும், விலை குறைஞ்சது போதே விலை அதிகமாக வச்சுருந்தாங்க. இப்போ விலை அதிகமாச்சுன்னா இங்கே ஏற்றிடுவாங்களோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்குது. அதுவும் இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஏற்றிடுவாங்கன்னு ஒரு அச்சம் தொடர்ந்து கடந்த 10 நாளாக இருந்தது. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்ற மாட்டோம், அப்படி ஒரு திட்டம்லாம் எங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா எல்லாருடைய கேள்வியும் எண்ணமும் விலை உயருமா, பெட்ரோல் டீசல் வருமா, எல்பிஜி கரெக்டாக கிடைக்குமா, வீட்டுக்கு சமையல் கேஸ் வருமா என்பது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இது பொதுவாக இந்த பார்வையை பார்க்கும்போது அமெரிக்கா ஒருவேளை இந்த தாக்குதல் நடத்தினால், அந்த ஓர்மூஸ் ஜலசந்தியிலே பிளாக்கெட் தொடர்ந்தால் என்ன நடக்கும் சார்? கச்சா எண்ணெயில் இது மாதிரி தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குமா? கச்சா எண்ணெயில் தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் இப்போதே பெட்ரோலியம் விலை ஏற்படுகிறது, நேச்சுரல் கேஸ் விடுவது, கேஸ் சிலிண்டர் விலை ஏற்பட்டு உள்ளது. மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது அமெரிக்காவின் தாக்குதல் நடத்தினால். அந்த ஒரு மேஜர் ரீசனுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியா கூட பார்த்தீங்கன்னாக்கா அதில் அவங்க இருவருக்கும் வந்து அமைதி நிலவ வேண்டும் என்ற கோட்பாடுக்கு மேஜர் காரணமே அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டால் நமக்கு மேஜர் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் உள்ளது. நமது வந்து பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி டிபெண்ட். அது வந்து நமக்கு சீலைன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஓப்பனாக இருக்கணும். அதுக்கு தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் அவங்க ஏற்படுத்தின இந்த காரியத்தினால பிளாக்கேட்னால நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்து. அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதில் நமது மிகவும் இன்னும் வரப்போகும் நாட்களில் மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் பெட்ரோல் விலை ஏற்பட்டால் அதில் நமக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா $73 இருந்தது ஒரு பேரல் பெட்ரோல் வந்து $73 இருந்தது. இப்போ 100க்கு மேலே போயிடுச்சு. இப்போ அதனால் அடுத்த கட்டமாக விலையை உயர்த்த மாட்டோன்னு மத்திய அரசு சொன்னாலும் உயர்த்திடுவாங்களோன்ற அச்சம் வந்து அதிகமாக மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ இந்த போர் தொடர்ந்தால் என்ன நடக்கும் தெரியல. எது வேண்டுமானால் நடக்கும் என்பது தான் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு சொல்கின்றன. ஆனால் இப்போ இந்த ஐரோப்பாவின் திடீர் கோபம், இந்த ஓர்மூஸ் ஜலசந்தி ஏற்பட்ட குழப்பம், இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா அடுத்து என்ன செய்யும் சார்? சர்வதேச அரசியல் சதுரங்கத்தில் அமெரிக்காவின் அடுத்த காய் நகர்த்தல் எப்படி இருக்கும்? ஈரான் ஃபோக்கஸாக இருக்குமா, எப்படி இருக்கும் சார்?
அமெரிக்காவின் காய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கும் அதிபதி தான் வந்து நகர்த்துறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ அதிபதிக்கு பதிலாக ஜேடி ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரானின் மீது பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுக்கு சென்று அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனால் அவரும் ஒரு முக்கிய பங்கு வகிப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பிரச்சனை அதுவல்ல. பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் நடத்திய இந்த காய்களினால் அமெரிக்காவுக்கு இன்னும் வரப்போகும் ஆண்டுகளில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளது. அவர்கள் எப்படி ஈராக்கில் வந்து ட்ரூப்ஸ் வித்ரா பண்ணாங்களோ அதே மாதிரி ஈரான்லேயும் ட்ரூப்ஸ் வித்ரா பண்ணாங்களோ அவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்புகள். இதுதான் உலகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு. சார், இப்போ அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒட்டுமொத்த பார்வையில் வந்து ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா தான் இது வரைக்கும் உலகின் நாட்டாமை அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் உலகின் நாட்டாமையாக அமெரிக்கா தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது இப்போது நடைபெறுகின்ற நகர்வுகளால்? ஏன்னா அமெரிக்கா நாட்டாமையாக இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐரோப்பாவுடைய சப்போர்ட். ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும் நேச நாடுகள் இந்த நாட்டோ என்ற பேரில் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. கனடாவில் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட எல்லா நாடுகளையும் பகைச்சு கொண்டார் ட்ரம்ப் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே உலகின் நாட்டாமையாக அமெரிக்கா தொடர்ந்து நீடிக்க முடியுமா, இல்லை புதிய நாட்டாமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நாட்டாமையே இல்லாமல் அவன் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற நிலை இருக்குமா? இல்லை, அவர்கள் தடியெடுத்தால் தண்டவலாய் வாடுவது என்பது வந்து உலக அரங்கில் சரியானது கிடையாது. அதே மாதிரி புதிய ஆட்டத்தில் ஈடுபடுகிற சைனாவும் நமக்கு சாதகமானது கிடையாது. அமெரிக்கா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பவராக இருக்க வேண்டும் என்பது தான் வந்து இந்தியாவினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கும். இந்தியாவின் நிலைப்பாடு தான் உலகத்தின் நிலைப்பாடாக இருக்கும். ஏனென்றால் நமது வந்து பார்த்திங்கனாக்கா உலகத்தின் 150 கோடி மக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜனநாயகத்தின் போது தேர்ந்தெடுக்கும் போது அதில் வந்து உலகத்தினுடைய குரல்களும் அதில் எதிரொலிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அமெரிக்காவினுடைய போக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எடுத்தேன் கவுத்தேன் என்று இல்லாமல் ஒரு நடுநிலைப்பாடோடு இருப்பது உலகத்துக்கும் நல்லது, அமெரிக்காவுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நடுநிலைப்பாடோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அமெரிக்கா கிட்டத்தட்ட போர் இருக்க எல்லா நடவடிக்கையும் அதிரடி தாக்குதல் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. போரினால் நல்லது நினைவிந்தால் அது நமக்கு நல்லது, போரினால் அது தீமை இழந்தால் அது நமக்கு நல்லது அல்ல என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார், இப்போ அமெரிக்கா இவ்வளோ செய்யும்போது ஈரான் சும்மா இருக்குமா சார்? ஈரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ட்ரோன்ஸ் அமெரிக்காவோட அலைஸ் மீது தாக்குதல் நடத்தி, இப்போ சவுதி அரேபியா வந்து அர்மாகோஸில் வந்து அவங்க தாக்குதல், அது வந்து நமக்கு சாதகமாக இல்லைங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நல்ல நட்புறவு வந்தது. சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இருந்தால் கூட நம்மளோட நல்ல நட்புறவு இருந்தது. அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது நமக்கு சில பாதிப்புகள் ஏற்படுத்த நம்மளுடைய கேல்குலேஷன்ஸ், பெர்முட்டேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸில் நமக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுதான் பேச வேண்டும் சார். அதில் மிக முக்கியமானது, இப்போ எனக்கு ஒரு கிடைச்ச தகவல் ஒன்று, இந்த ஆன்லைனில் பரபரப்பாக அதை பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையுடைய தீவிரம் தெரியல. என்ன தீவிரம் என்றால், எல்லோருமே வெறும் இந்த பிரச்சனை, பெட்ரோல் டீசல் பிரச்சனை, எல்பிஜி பிரச்சனை, ஊரத்தட்டுப்பாடு, இந்த பிளாஸ்டிக் விலை உயருது, ஏன்னா அங்கேருந்து வர விஷயங்களை நம்பி நிறைய இருக்கிறதுனால அந்த விலையெல்லாம் உயருதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் மிக முக்கியமானது, இன்று எல்லோருடைய கையிலும் செல்ஃபோன் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. செல்ஃபோனில் வந்து அடிப்படையாக அந்த இன்டர்நெட் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இன்டர்நெட் கேபிள்ஸ், ஃபைபர் கேபிள்ஸ் வந்து கடலுக்கு அடியில் நிறைய கேபிள் போகுதான். இப்போ ஈரானுடைய IRGC அதிகாரப்பூர்வமாக இந்த மிரட்டலை விடுத்திருக்காங்க. யாருக்குன்னா, கல்ஃபில் இருக்க, அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்க சவுதி அரேபியா, UAE உள்ளிட்ட பல நாடுகள், ஓமன், குவைத், பல நாடுகள் இருக்குங்க. எல்லா நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அமெரிக்கா கூட சேர்ந்துட்டு ஓவராக ஆடினீங்கன்னா உங்களுடைய அந்த கேபிள்ஸ் எல்லாம் எங்கள் கடல் வழியாக தான் போகுது, எல்லாத்தையும் நாங்கள் பாம் வச்சு தகர்த்துடுவோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இந்த குண்டை தூக்கி போட்டவனே என்ன நடக்குதுன்னா, இப்போ எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. எல்லோருமே இப்போ எல்லா நாடுகளும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் வாங்க, அவசரப்படாதீங்க, நம்ம பேசி தீர்த்து இந்த பிரச்சனையை. ஏன்னா அது பாதிக்கப்பட்டால் இந்தியா உட்பட தெற்காசிய நாடுகளில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே கிட்டத்தட்ட 30% இன்டர்நெட் பாதிப்பு ஏற்படும். 30% இன்டர்நெட் பாதிப்பு என்றால், நாம் ஃபோன்லாம் பேசலாம், சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம், ஆனால் ஸ்லோவாகும் இன்டர்நெட்டு. பல இடங்களில் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அதனுடைய எதிரொலி தனித்தனி நபர்களையும் பாதிக்கும். உடனே இன்டர்நெட் வரும், கொஞ்சம் மெதுவாகும். நிறைய பெரிய இடங்களில் குறிப்பாக ஃபினான்ஷியல் ஹப்ஸ்லாம் பெரிய அளவு பாதிக்கப்படும். வளைகுடா நாடுகளில் பாதிக்கப்பட்டால் துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் உலக அளவிலே சர்வதேச நிதி நகரங்களாக இருக்கின்றன. இதெல்லாம் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த பாதிப்பு குறித்து நம்முடைய பாலாஜிகிட்ட கேட்போம். பாலாஜி, இது இந்த இன்டர்நெட் கேபிள் மிரட்டல் வந்து பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஒர்க் அவுட் ஆகாது.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த அளவுக்கு தாக்குதல் முதல்ல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது ஈரானுடைய நிலைமையே ஒரு மாதிரியாக மாறிவிடும். ஸோ அதனால் அந்த தாக்குதல் வந்து ஒரு மேஜர் ஒரு ஃபேக்டராக சொல்ல முடியாது. பட் ஆனால் இது வந்து ஒரு டிட்டரன்ஸ் மைண்ட் கேம்ஸ் மாதிரி, அவ்வளோதான். பட் ஆனால் அதில் வந்து எந்த விதமான தாக்குதலும் இல்லை. ஈரானின் பிரச்சனை என்னவென்றால், இதை வந்து பேச வேண்டும் என்றால் அவர்கள் என்னென்னமோ செய்கிறார்கள். ஈரானின் பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் வந்து இந்த தாக்குதல் ஏன் நடந்தது ஈரானின் மீது, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் சரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கவில்லை. அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அரப் கண்ட்ரிஸோடையும் சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது, ரஷ்யாவுடைய நிலைப்பாடு கிடையாது, சைனாவுடைய நிலைப்பாடு கிடையாது. அதே மாதிரி நமது இந்தியாவின் மீது அவங்களுக்கு சரியான ஒரு நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தருணத்தினால் தான் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளது. அதாவது இட் இஸ் ஆக்சுவலி a failure of American diplomacy. It is actually also a failure of Iranian diplomacy. டிப்ளமசிங்கிறது அவங்க சரியாக அதை செயல்படுத்தாமல் இருப்பது அவர்களுடைய தவறாக போய்விட்டது. அவர்கள் அது சரியான நிலைப்பாடை ஏன் எடுக்கவில்லை? அவர்கள் நாட்டின் மீது சுவனிட்டி மீது எதனால் தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க ஒத்துக்கொண்டார்கள். இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது வேறு, அமெரிக்கா தாக்குதல் நடத்துறது. அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? ஏன் அவர்கள் சாபஹார் போர்ட்டில் என்ன நடந்தது, அதே மாதிரி டாப்பி ப்ராஜெக்டில் என்ன நடந்தது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை அவங்க வந்து சரியாக நடத்தலை. ஒருவேளை சைனாவை நம்பினது தப்பா, இல்லை ரஷ்யாவை நம்பினது தப்பா, இல்லை இந்தியாவை நம்பாது தப்பா, இதுதான் வந்து அவர்கள் எடுத்துக்கொண்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் பல இடங்களில் இதை நான் பேசியிருக்கிறேன், பல இடங்களில் என்னை கேட்டு கூட இருக்கிறார்கள், இந்தியா ஏன் இந்த விஷயத்தில் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது நேரடியாக ஈடுபடாமல் அதை வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி என்னன்னா, பாகிஸ்தான் எடுத்த முன்னெடுப்பை ஏன் இந்தியா எடுக்கல அப்படின்னு ஒரு கேள்வி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து ஒருவேளை இந்தியா வந்து அவங்களுடைய ராஜதந்திரத்தை இதை காட்டலாம், இல்லை வந்து எப்படி என்றால் சில பிரச்சனைகளில் நாம் தலையிடாமல் இருப்பது நல்லது, நமக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட். பாகிஸ்தான் இந்த பிரச்சனையில் ஏன் தலையிடுகிறது என்றால், ஈரானும் பாகிஸ்தானும் அண்டை நாடு, இந்தியாவும் ஈரானும் அண்டை நாடு கிடையாது இல்லைங்களா? ஸோ அது வந்து ஒரு மேஜர் ஒரு இஷ்யூ. ஈவன் நமக்கு ஒரு அண்டை நாடாக ஈரான் இருந்தால் கூட அது பல பிரச்சனைகளை தான் நம்ம ஏற்படுத்துமே தவிர சாதகமாக ஏற்படுத்த. அதனால் அவர்கள் வந்து சரியாக வந்து இந்த காய்களை ஈரான் நகர்த்தாதது அவர்களுடைய தவறு. அதை வந்து நமது நாடு புரிந்து கொண்டு விட்டு, நமது நாடு வந்து பார்த்திங்கன்னா தாலிபானுடன் நல்ல ஒரு நட்புறவை ஏற்படுத்தினது. அதாவது அவர்கள் 2021 அவங்க வந்து தாலிபான் கவர்மெண்ட் திரும்பி வந்த போது கூட தாலிபானோட ஃபாரின் மினிஸ்டர் நமக்கு வந்தாங்க, நம்ம ரெகக்னைஸ் பண்ணோம். ஆனால் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓவர் ட்வின்ஸை புரிஞ்சுட்டு நம்ம கூட இன்னும் க்ளோஸ் ஆகிருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான் இஷ்யூவில் இந்த பிரச்சனை வந்திருக்கா. கொஸ்டின் அதுக்கு ஒரு கேள்வி என்ன மாற்றுக்கு பதிலும் சொல்கிறாங்களே எல்லாருமே. என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் இந்தியா உறவை வந்து நெருங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா உத்தரவு போட்டுருச்சு, அதனால் அமெரிக்காவோட உத்தரவுக்கு இறங்க இந்தியா வந்து ஈரானை தள்ளி வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் சொல்கிறாங்க. அதுதான் பேரடாக்ஸ்லி இட்ஸ் ராங். ஆக்சுவலி ஈரான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை நம்பாமல் வேறு சில நாடுகளை நம்பின ஒரு நிலைமை தான் இது. நான் கூறுகிறேன், சிந்தூர் போது ஈரான் நமக்கு ஆதரவாக இருந்தார்களா? ஆபரேஷன் சிந்தூர் போது இல்லையே. அப்போ எதிராகவும் இல்லையே, அவங்க எதிராகவும் இல்லை. ஸோ அதே தான் நம்மளும் இன்னைக்கு பாகிஸ்தான் முன்னெடுத்திருக்கு. காரணம் நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல பாதிப்பு அதிகம், இந்தியாவில் இன்னும் அந்த பாதிப்பு பெருசா இல்லை. ஏன்னா பாகிஸ்தான் ஆல்ரெடி ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈரானினுடைய இஷ்யூ வேற. ஈரான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க இன்னமும் அந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷன் கான்செப்ட்லேயே இருக்காங்க. மாடர்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் டு லார்ஜர் எக்ஸ்டென்ட் சொல்லணும்னா ஈரானின் சில ரூலர்ஸ் வந்து நம்ம நாட்டை வந்து ரூல் கூட பண்ணியிருக்காங்க, நமது நாட்டின் மீது எடுத்துப்பாங்க. ஸோ அந்த கண்ணோட்டத்தின் மீது இந்தியாவை பார்ப்பதை விட்டுவிட்டு ஒரு மாடர்ன் கிரேட் பவராக இந்தியாவை பார்த்துட்டு இந்தியாவுக்கு சாதகமாக ஒருவேளை இருந்திருந்தால் ஒருவேளை அவர்களுக்கு இந்த நிலைமை வராமல் கூட இருந்தது. நிச்சயமா அது ஒரு அவங்களுடைய ராஜதந்திர இருந்தாலும் ஒட்டுமொத்த பார்வை செய்ய நேரம் சென்று கொண்டிருப்பதால் என்னுடைய கடைசி கேள்வியாக வைக்கிறேன். இந்த ஈரான் அமெரிக்கா இடையான போர் பதற்றம், தற்போது போர் நிறுத்தம் இருக்கிறது, அந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடிக்குமா இல்லையான முதல் கேள்வியும் கேட்டேன், கடைசி கேள்வியும் அதை தான் வைக்கிறேன். இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக இருக்குமா, இல்லை தொடர்ந்து இந்த பிரச்சனை காரணமாக உலக அளவில் பாதிப்புகள் தொடர்ந்த வண்ணமே இருக்குமா, என்ன நடக்கும் சார்? உலக அளவில் பிரச்சனை பாதிப்பு ஏற்படுத்த இனி வாய்ப்பு இல்லை. ஏனால் அவர்களை நிரூபித்து விட்டார்கள் பிரச்சனைகள் எங்கெங்கே உள்ளது. பேச்சுவார்த்தை கண்டிப்பாக இருக்கும். பேச்சுவார்த்தையில் முக்கியமான விஷயம் வந்து யுரேனியம் அண்டு ஆயில். அந்த ரெண்டு விஷயத்திலையும் ஈரான் காம்ப்ரமைஸ் பண்ணுற அளவுக்கு அமெரிக்கா செய்வாங்க. அதில் ஈரான் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதுதான் கேள்வி. நிச்சயமா என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வி. என்றால் உலக அளவிலே அமெரிக்கா களம் இறங்கிவிட்டால் என்ன நடக்கும் அடுத்து என்ற கேள்வி தொக்கி தொக்கி நிற்கும். தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். கமா போட்டே போவாங்க, ஃபுல் ஸ்டாப்பை வைக்க மாட்டாங்க. எனவே அடுத்து என்ன நடக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு இன்டர்நெட்டில் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது,
பெட்ரோல் டீசல் விலை உயரக்கூடாது, தட்டுப்பாடு இல்லாமல் எல்பிஜி கிடைக்கும், இவை போன்ற அடிப்படை தேவைகள் தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அதிலே தற்போதைக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் இருக்கிறது. இது தொடர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்ல, போர் நடக்கக்கூடாது, மனித உயிர்கள் போகக்கூடாது, சேதங்கள் ஏற்படக்கூடாது என்பதுதான். நிச்சயமாக உலக தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கத்திலே போர் பதற்றம் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் சமரச பேச்சுக்கான உடன்பாடுக்கான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயம் உடன்பாடு ஏற்படுவோம் என்று நம்புவோம். ஆனால் உலக அரசியலில் காய் நகர்த்தல்கள் உலக அரசியல் சதுரங்கத்திலே அந்த சதுரங்க போட்டியானது தீவிரமடைந்திருக்கிறது. யார் வெற்றி பெறப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இருப்பினும் நமது அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்கள், குறிப்பாக உலக அரசியல் குறித்தும் ஈரான் அமெரிக்கா இடையான போர் பதற்றம், அங்கு என்ன நடக்கிறது என்பது குறித்தும் பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்ட வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை நிபுணத்துவம் பெற்றவரும் ஆய்வாளருமான திரு பாலாஜி சந்திரமோகனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பு நேரலையில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.